8வது வசனம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல என்ன வேசித்தனம் பண்ணாங்க? சபைக்குள்ள 23,000 பேர் விழுந்து போனாங்க. இது நம்ம எங்க நடக்குது? என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. மோவாபிய குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இது 2வது. சபைக்குள்ள இருக்கக்கூடியதான மிக முக்கியமான அருவருப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபை புறஜாதியாரோடு கலவுதல், சபை உலகத்தோடு கூட கலவுதல். சபை என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம். நான் சொல்றது கட்டடத்தை அல்ல, உங்களை எண்ணி கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்காக வேறு பிரிச்சிருக்கிறார். இந்த ராக்கெட்டுக்கெல்லாம் போறாங்க பார்த்தீங்களா? இப்போ கூட சந்திராயன் 3 விட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி இந்த சந்திராயன் 3, 2 விடும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படி போகிற ஜனங்க இருக்காங்களா, அது உள்ள இருக்கிறவங்க, அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி நைட்டு வீட்டில் சாப்பிட்டு காலங்காத்தால எனக்கு ராக்கெட் போகுது, நான் காலையில் போகிறமான மனைவி பிள்ளைங்கள்லாம் டாட்டா காட்டிட்டுலாம் போக மாட்டாங்க. அவங்க அதுக்கு முன்னாடியே 6 மாதத்துக்கு முன்னாடியிலிருந்து அவர்கள் என்ன ஆயிடுவாங்க, தனியாக பிரிச்சுடுவாங்க. வேறு பிரித்து அவங்களுக்கு தனியே ப்ராக்டிஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் எத்தனையோ வருஷம் ப்ராக்டிஸ். எதுக்குன்னா, இங்கேருந்து அங்கே போனால் புவியீர்ப்பு சக்தி இருக்காது, இங்கேருந்து அங்கே போனால் இந்த ஆக்சிஜன் அங்கே கிடைக்காது. அதுக்கேற்ற மாதிரி பாடி நீங்கள் அப்படியே மிதந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கெல்லாம் உங்கள் உடம்பை அவங்க ரெடி பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரில், அதாவது நீங்கள் அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் வாழ்வதற்கு உங்களை இங்கே என்ன பண்ணுவாங்க, அதை உங்கள் குடும்பத்தை விட்டு வேறு பிரித்து உங்களுக்கு அதுக்கேற்ற சாப்பாடு, அங்கே இருக்கிற சாப்பாடே வேறு, அவங்களோட சாப்பாடு மெத்தட் வேறு, அங்கே இருக்கக்கூடியதான எல்லா விஷயமும் வேறு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை முதல்ல என்ன பண்ணிடுறாங்க, வேறு பிரிச்சுருவாங்க. பிரித்து அந்த வானத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா ப்ராக்டிஸையும் கொடுப்பாங்க. இங்கேயே மிதந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இங்கேயே அதுக்கான இதெல்லாம் இருக்குது. சுற்றி கட்டி ஒரு காற்று மாதிரி அடித்து அப்படியே மேலே மிதந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பயங்கர கடினம். அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் 6 மாதமோ 1 வருஷமோ நீங்கள் போய் என்ன பண்ண முடியும், அங்கே இருக்க முடியும். அதை விட மேலானது, நீங்களும் நானும் பரலோகத்தில் ஆவியிலே தேவனோடு கூட நித்தியமாய் வாழப்போகிறோம். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவே முக்கியம். ஃபர்ஸ்ட் எல்லாரையும் வானத்துக்கு போறதுக்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க, ஸ்பேஸுக்கு போறதுக்கு. அதுக்குன்னு படிப்பு இருக்குது, அதுக்குன்னு செலக்ஷன் இருக்குது, அதுக்குன்னு சில கிரைட்டீரியா இருக்குது, அவங்கள தான் கூட்டு போவாங்க. அதே மாதிரி பரலோகம் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்குது பரலோகத்துக்கு போறதுக்கு. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். நம்மளை அழைச்சு ஆண்டவர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார் சபைக்குள்ள வச்சு. இப்போ எப்படி அவங்க இந்த ஸ்பேஸ் ஷட்டில் போறதுக்கு, மேலே போறதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் ப்ராக்டிஸ் எடுத்தாங்களோ, அது மாதிரி இப்போ சபைக்குள்ள வச்சு உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கை எதுக்கு கொடுக்குறாரு, பரலோகத்தில் நித்தியமா வாழ்றதுக்கு கொடுக்குறாரு. அப்படி இருக்கிற காலத்தில் உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கக்கூடாது, கனெக்ஷன் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் மனைவி பிள்ளைகளை பார்க்கக்கூடாதா, நான் சாப்பிடக்கூடாதா? இல்லை, ஸ்பிரிச்சுவலி சொல்றேன், ஆவிக்குரிய விதத்தில் சொல்றேன். நீங்க சாப்பிட்ற சாப்பாடு இங்கே தான். ஏன்னா அங்க போகும்போது வேற, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை இச்சை அடக்கத்தோடு கூட ஓட வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த சபையானது உலகத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது. மோவாபிய ஸ்திரீகள் வழியில வருவாங்க, அவங்க அப்படியே உங்களை மோசம் போக்குவாங்க, அவர்கள் உங்களை தேவனுடைய பிரயாணத்திலிருந்து இழுப்பாங்க. பாருங்க, நோவா காலத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் தெரியுமா? நோவா காலத்தில் உள்ள மிக முக்கியமான பாவங்களாக ஆண்டவர் சொல்றார். மத்திய 24, 37, 38 ஆண்டவர் சில காரியங்களை சொல்றார். அதுல என்ன சொல்றார் பாருங்க, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அது என்னென்ன காரியங்கள் சொல்றாரு, எப்படி சொல்றாரு? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும். இந்த புசித்து குடித்து உங்களுக்கு தெரியும், பெருந்திண்டி லூக்கா 21 இருக்குது. புசித்து என்பதற்கு பெருந்திண்டின்னு இருக்கு, குடித்து என்பதற்கு குடி வெறி அப்படின்னு இருக்கு. அதே நேரத்தில் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அங்கே ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார்.
அங்கே சொல்லும் பொழுது பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படிங்கிறதுக்கான 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் கொடுக்கிறதான விளக்கம் 2வது வசனம், தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களை பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவபுத்திரர்னா தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள், மனுஷகுமாரத்திகள்னால் அவிசுவாசிகள், தேவனை தொழுது கொள்ளாத ஜனங்கள். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் நடுவுல என்ன பண்ணக்கூடாது? கலக்கக்கூடாது, பெண் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு சபை எந்த நிலையில போயிட்டு இருக்குது? நீங்க உலகத்துல போகும்போது அவிசுவாசிகளோட தான் வாழ வேண்டும், அதை யாரும் இங்க குற்றமா சொல்லல. ஆனால் அவிசுவாசிகிட்ட இருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளக்கூடாது. வாசிங்க பாப்போம், எரேமியா 10:2 வாசிங்க. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். ரொம்ப தெளிவா டைரக்டா இருக்கு. அவனுடைய வழியை, மார்க்கம்னா வழி, புறஜாதிகளுடைய வழியை என்ன செய்யாதீங்க? கத்துக்கொள்ளாதீங்க. அவன் உலகத்துல முன்னேறதுக்கு என்ன பண்றானோ அதைத்தான் நானும் பண்ணணும். உலகத்துல அவன் வாழ்றதுக்கு என்ன பண்ணணும் அதான் நானும் பண்ணணும். உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவன் என்ன பண்றானோ அதைத்தான் நானும் பண்ணணும். அவன் 100 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு என்ன பண்றானோ அதைத்தான் நானும் பண்ணணும். இல்ல, புறஜாதிகளுடைய வழியை கற்றுக்கொள்ளாதிருங்கள். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு வழி வச்சிருக்கிறார். அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. அவர் அதை எல்லாத்தையும் பைபிள்ல சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப நாம உலகத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது? போய் கலக்கக்கூடாது. அதை விட டைரக்டாவே நான் சொல்றேன், விசுவாசி அவிசுவாசியை திருமணம் செய்யக்கூடாது. அவ்வளவுதான். ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? இங்க யாரும் கேஸ்ட பத்தி பேசல. சபைக்குள்ள என்ன கிடையாது? கேஸ்ட் கிடையாது. ஆனா பிலிவர் நான் பிலிவர் உண்டு. தேவனை அறிந்தவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்கும் பாவம் மன்னிக்கப்படாதவனுக்கும் வித்தியாசம் உண்டு. பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது. நாம் எல்லாம் ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டோம், ஒரே மாம்சத்தை புசிக்கிறோம், ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், ஒரே இடத்துக்கு போகிறோம். சபைன்றது நான் டினாமினேஷனை பத்தியோ யாரை பத்தியோ சொல்லல. சபை என்பது தேவனுடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது. அதுக்கு என்று ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. அந்த ஒழுங்குமுறையை கர்த்தர் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். அதை மாடிஃபை பண்ணவோ அப்கிரேட் பண்ணவோ எந்த ஊழியக்காரனுக்கும் அதிகாரம் இல்லை. புரியுதுங்களா? இங்க வந்துட்டு அவர் சொல்றாரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் எது? அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நீ போய் சேருகிற தேசத்தில் இருக்கிற கானானியர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக, நீ போய் சேர்ந்த தேசத்தில் இருக்கிற ஸ்திரீகளோடு கூட விவாகம் பண்ணாதிருப்பாயாக, அவர்கள் உங்களை சோரம் போக்குவார்கள் சொல்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபைக்குள்ள அதற்கான இடம் கிடையாது, யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு குழந்தைய நீங்க பிறந்ததுல இருந்து, உங்களுக்கு பால்டின்னு வாங்குற காலத்துல இருந்து, சட்டை வாங்குற காலத்துல இருந்து உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்த உங்கள் பெற்றோருக்கு நன்றாய் தெரியும் உங்களை யாருக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் என்று. அதை விட நல்லா தேவனுக்கு தெரியும். நீ பிறக்கும் போதே கர்த்தர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டார். உடனே நீங்க என்னமோ தேவனை விட அதிகமா செலக்ட் பண்ற மாதிரி, உங்க அப்பா அம்மா விட செலக்ட் பண்ற மாதிரி, எனக்கு தெரியாதா நான் படிச்சிருக்கிறேன். நீ படிச்சதுக்கும் செலக்ஷனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்வார். பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கட்டளையிடும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? கண்டிப்பா செய்வார். சபைக்குள்ள கொண்டாடாதீங்க, எந்த ஒரு காரியத்தையும் கொண்டு வந்துடாதீங்க. சபையில ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களோடு கூட கலப்பதற்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நமக்கு மீன் பிடிக்க தெரியுதோ இல்லையோ அழைப்பு பெற்ற பேதுரு தான் வேணும். மீன் பிடிக்க தெரியுதுன்றதுனால பேதுருவை தவிர நல்ல ஆளா ஒன்று கூப்பிடுங்க, அந்த நைட்டு ஃபுல்லா போட்டாரு, அவருக்கு மீன் பிடிக்க தெரியல, அதை விட நல்ல மீன் பிடிக்கிற இன்னொரு மீன்காரரை கூப்பிட்டுக்கலாமா? வேணாம். அழைப்பு யாருக்கு இருக்குதோ அவன் தான். அபிஷேகம் தான் இங்கே முக்கியம். சபைக்குள்ள அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. கர்த்தர் என்ன எப்படி கொண்டாரம் தெரியுமா? அதுல பாம்பை விட்டு விட்டாரு, வாதம் வந்து போச்சு. இன்னைக்கு ஏன் உங்க குடும்பத்துல நிறைய கஷ்டம்? நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. குடும்பத்துல ஏன் கஷ்டம்? சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. எங்கேயோ எதையோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, அந்த மிஸ்டேக்கை பிசாசு யூஸ் பண்ணி உங்களை சோதிக்கிறான். தேவன் சோதிக்கிறவர் அல்ல. புதிய ஏற்பாட்டில் நல்ல மனசுல வச்சுக்கொள்ளுங்க, நம்ம கிட்ட ஏதாவது இருக்குதுன்னா அதை வச்சுக்கிட்டு தான் பிசாசு நம்மளை சோதிக்கிறான். நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, சபைக்கும் உலகத்துக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது.
ஒன்ஸ் கத்தர் நமக்கு கொடுக்குறத பெஸ்ட்டாக தான் கொடுப்பாரு. ஆனால் காத்திருந்து நீங்கள் வாங்கணும். ஆண்டவர் பண்ணி வச்சா 18, 20, 22, 30 எப்போ வேணாலும் தி பெஸ்ட்டாக பண்ணி வைப்பார். நீங்களா போய் மோவாபிய ஸ்திரீகளோடு சேராதிருங்கள். அப்படிப்பட்டவர்கள் வழியிலேயே என்ன ஆயிட்டாங்க? தேவன் சொல்றாரு, அவர்கள் மேல் நான் என்னவா இருப்பதில்லை, பிரியமாய் இருப்பதில்லை.